எனக்கு நேரமே இல்லை, நான் ரொம்ப பிஸி. இந்த வார்த்தைகளை நாம் தினமும் எத்தனை முறை சொல்கிறோம் அல்லது கேட்கிறோம். ஆனால் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு முறை சொன்னார், இந்த உலகில் யாரும் அவ்வளவு பிஸியானவர்கள் இல்லை. நம் அனைவருக்கும் சமமான 24 மணி நேரம்தான் உள்ளது. எல்லாம் நம் முன்னுரிமைகளை பொறுத்தது. ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவருக்கும் 24 மணி நேரம்தான். ஒரு சாதாரண மனிதனுக்கும் 24 மணி நேரம்தான். வித்தியாசம் எங்கே இருக்கிறது? இந்த வீடியோவில் உங்கள் நேரத்தை மாற்றும் அந்த ரகசியத்தை பார்ப்போம். பிஸி என்பது ஒரு கௌரவமான வார்த்தையாக மாறிவிட்டது. ஆனால் கலாம் ஐயா சொல்வது என்னவென்றால், நாம் உண்மையில் பிஸியாக இல்லை, நாம் திட்டமிடாமல் இருக்கிறோம். நாம் எதை செய்கிறோம் என்பதை விட எதற்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பதுதான் முக்கியம். யோசித்து பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு வேலை என்றால் எவ்வளவு வேலை இருந்தாலும் அதற்கு நேரம் ஒதுக்குவீர்கள் அல்லவா? அதுதான் முன்னுரிமை. உங்கள் கனவுகளுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கவில்லை என்றால் அந்த கனவு உங்களுக்கு இன்னும் முன்னுரிமை ஆகவில்லை என்றுதான் அர்த்தம். கலாம் ஐயாவின் இந்த பொன்மொழியை நம் வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துவது? 3 எளிய வழிகள். முதலாவதாக, தினமும் காலையில் 3 முக்கியமான வேலைகளை மட்டும் முடிவு செய்யுங்கள். 10 வேலைகளை தொடங்கி எதையும் முடிக்காமல் இருப்பதை விட 3 வேலைகளை முடிப்பது சிறந்தது. இரண்டாவதாக, இல்லை சொல்ல பழகுங்கள். உங்கள் இலக்குக்கு உதவாத தேவையற்ற விஷயங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள். அப்போதுதான் முக்கியமான விஷயங்களுக்கு ஆம் சொல்ல நேரம் கிடைக்கும். அவசரமான வேலை எது, அவசியமான வேலை எது என்று பிரித்து பாருங்கள். காலம் யாருக்காகவும் காத்திருக்காது. கலாம் அவர்கள் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து உலகமே வியக்கும் விஞ்ஞானியாக உயர்ந்ததுக்கு காரணம், அவர் தனது ஒவ்வொரு நொடியையும் தனது லட்சியத்திற்காக செலவிட்டார். நேரம் இல்லை என்று சொல்வதை நிறுத்திவிட்டு, இது எனது முன்னுரிமை இல்லை என்று சொல்லி பாருங்கள். அப்போதுதான் உண்மை புரியும். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கும் 24 மணி நேரத்தில்தான் ஒளிந்திருக்கிறது. நேரத்தை ஆள்பவனே உலகை ஆள்கிறான். இந்த கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.